ரோஸ் பிளேஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிக் பாஸ் டே 4 அப்டேட் பத்தி நம்ம பார்க்க போறோம். நேத்து என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை வந்து நம்ம விலாவரியா இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆனா பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்து ஒரு வாட்டர் டாஸ்க்கு அவர் தான் இன்சார்ஜா இருக்காரு. ஸோ தண்ணி வந்து நிறைய எடுக்கல அவரு. ஸோ இதுல யார் பக்கம் தப்பு நீங்க இல்ல, அது முழுசாவே வந்து கமருதீன் மேலதான் தப்புங்க. ஏங்க ஆக்சுவலா வந்து அவருக்கு தான் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பை கரெக்டா பார்க்கணும். தண்ணின்றது என்ன, அது ஒரு முக்கியமான எல்லாருக்கும் தேவைப்படுற ஒண்ணு. அது தண்ணி இவ்வளவுதான் வேணும் அவ்வளவுதான் ஒண்ணுலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. தண்ணி வந்து எப்பவுமே கண்டினியூஸா இருக்கணும். ஸோ வந்து தண்ணி பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுத்தாருன்னா அவர் தான் பார்க்கணும். அவர் பாட்டுன்னு அசால்ட்டா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. பாவம் அந்த இவரு வந்து ஆக்சுவலா வந்து யூடியூபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வந்து எழுப்புறாரு. எழுப்பிட்டு வந்து சொல்லும் போதே வந்து இவர் போயிட்டு உடனே போய் எடுத்து வைக்கிறாரு. அப்புறம் தண்ணி வந்து காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் பிக் பாஸே சொல்றாரு, ஏங்க தண்ணி வந்து கரெக்டா வந்து பாக்குறது தான் உங்களுக்கு ஒரு வேலையை ஒன்று கொடுத்துருக்குறோம், எத்தனை வாட்டி நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு, கமருதீன் சொல்றாரு, இல்ல 4 வாட்டி தான் பண்ணேன், இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போட்டு காட்டுறாப்புல. அப்ப தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாட்டி வந்து இவர் மிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இது என்ன டாஸ்க் இப்படிலாம் ஆடிட்டு இருக்கீங்க, தண்ணி கண்டிப்பா தேவைப்படும், போய் எதாச்சும் ஒரு டேப் பக்கத்துல வைங்க, தண்ணி வேற போய் பிடிச்சின்னு போங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து தன்னுடைய தப்பை ஒத்துக்கணும். ஆனா ஒத்துக்காம அந்த பொண்ணு அக்ஷரா வந்து சொன்னதுனால வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணா கோவப்படுறாரு. கோவப்பட்டு நீங்க வந்து ஏன் அப்படி பேசுறீங்க, நீங்க எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சண்டை போடுறாரு. அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது, ஏங்க தண்ணி எனக்கு வேணுங்க, தண்ணி இல்லை நான் கேட்பேன், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா பேசுது. அந்த பொண்ணு கரெக்டா பேசுது. தப்பை ஒருத்துக்கு நான் வந்து சாரிங்க, நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து இதுக்கப்புறம் கரெக்டா இருக்கேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அது என்ன போயிட்டு அங்க போயிட்டு வாக்குவாதம் பண்றாரு. இந்த கமருதீன் வந்து இந்த சின்ன சின்ன சில்மிசம் பண்றதுலாம் அவருக்கு வேலைக்கு ஆகல. அவரு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களா கரெக்டா வேலை செய், அதுதான் வேலை. அதுதான் வந்து உன்னை அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல அதை விட்டு வந்து நீ மத்தவங்களை பிளேம் பண்ணீங்கன்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. தண்ணின்றது முக்கியம். நீ வந்து அசால்ட்டா தூங்குறது கிடையாது, அதை அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஆனா இந்த ஆதிரைட்ட மட்டும் இல்லாம ரீசெண்டாவே ஒரு ஆக்டிவிட்டி போல ரூடா இருக்கு. இந்த இவர் திவாகர் பேசும்போது போய் வாயை பொத்துறாரு. இல்ல அந்த ஆதிராகிட்டையும் சரி எல்லார்ட்டையும் சரி இவர் வந்து ரூடா தான் பண்றாரு. அது என்னன்னு தெரியல. திவாகரை பார்த்தா மட்டும் இவருக்கு வந்து சுருன்னா வருதுன்னு தெரியல. சும்மா வந்து அவர்கிட்டயே போயிட்டு வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவரு தான் வந்து சொல்றாருல, திவாகர் சொல்றாரு, ஏங்க நான் உங்ககிட்ட பேச வரலங்க, நீங்க ஏங்க என்கிட்ட பேசுறீங்கன்னா நீ போயிடு. சும்மா அவர்கிட்டயே போய் நோண்டிக்கிட்டே இருந்தனா என்ன அர்த்தம்? அது உனக்கும் அவருக்கு செட் ஆகலையா? அப்ப ஒதுங்கி போயிடு. சும்மா அவர்கிட்டயே நான் வந்து சொன்னேன்னா நீங்க வந்து எதுனா நீங்க பேசுனா நான் கேட்பேன். இதெல்லாம் உன்னை பத்தி அவர் பேசினாரா? அப்ப நீ வா, இதே சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்க. உனக்கு பிடிக்கலன்னா அவர் ஒதுங்கி போறாரு. அவர்கிட்டே போய் சும்மா வந்து நோண்டி வம்புக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க. இல்ல மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டரா வந்து கமருதீன் மாறின்னு வர்றாரு. நான் கூட நினைச்சேன் பையன் நல்லா விளையாட நினைச்சேன். இது வந்து சிறுபுழுத்தனமா இருக்கு. இப்படிலாம் அந்த வேலைக்கு ஆகாது. ஆனா துணி துவைக்கிற டாஸ்க் அப்போ வந்து பார்வதி வந்து ரூல்ஸை மீறினதா சொல்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கும் கெமிக்கும் நடந்த சண்டையில யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல பார்வதி பக்கம் வந்து நியாயம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலா வந்து ரூல்ஸ் என்னன்னா, ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேண்ட்டை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுக்கணும், இதுதான் சொன்னாங்க. இதை விட்டு வந்து இல்ல இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு இந்த பக்கெட்டை பூச்சி வலிக்கிறது, இதெல்லாம் வந்து தப்பு. இது பார்வதி ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, பண்ணிட்டு பார்க்கலாம். அது இவங்க மேல தப்புலாம் வச்சுக்கிறது. அப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து பிளேம் பண்ணும் போது போய் தனியா உட்காந்து போய் அழுவுறது. ஏன் இப்படி? நீங்க ஒரு கேம் பிளே பண்றீங்க, பட் ஆனால் ஸ்ட்ராங்கா இருக்கனால எதுக்கு அழுவுறீங்க? இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணதானே இறங்கி பண்றீங்க, ஆனா எதுக்காக அழுவுறீங்கன்னு கேக்குறேன். அழுவ வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க ஸ்ட்ராங் உமனா இருக்கணும். உங்களை வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் உமனா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து போயிட்டு இந்த சைட்ல போயிட்டு அழுதுலாம் வந்து அது சரிப்பட்டு வரல. நான் என்னமோ உங்களுக்கு பேர் நினைச்சேன், பட் ஆனா நீங்க அழுதுற கூடாது இதுல. ஆனா அத்தனை பேர் ஜட்ஜும் சொல்றாங்க, அத்தனை கண்டஸ்டன்ட் சொன்னாலும் அதையும் மீறி பார்வதி வந்து நான் தண்ணி குடிப்பேன்னு சொல்லி சண்டை போட்ட இது வந்து வேணும்னே பண்ண மாதிரி இருக்கா? அதுதான் சொல்றேன்ல, அவங்க ஒரு கேம் பிளே பண்றாங்கப்பா. அவங்க ஒரு கேம் பிளே பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து பேசி சண்டை போடணும். நீ சண்டை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் வந்து எதுக்காக போய் சின்ன அப்ப அழுதுன்னு இருக்கீங்க? அதுதான் சொல்றேன், அழுவக்கூடாது. இப்ப நீங்க வந்து தப்பா விளையாடுறீங்களோ கரெக்டா விளையாடுறீங்க, அது அப்பார்ட் ஃப்ரம் தட். அதை விட்டு நீங்க போய் அழுதிங்கன்னு வச்சுக்கல, உங்க பக்கம் வந்து அட இது வேஸ்ட் பான்னு நினைச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கா சண்டை போடுறியா, தப்போ ரைட்டோ சண்டை போடுறியா, சண்டை போடு, அழுவக்கூடாது. ஆனா கெமி மட்டும் தான் பார்வதி கூட சண்டை போட்டாங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தண்ணி பிடிக்கிறதா, பட் கெமி மட்டும் பண்ணது மேபி ரிவெஞ்ச்காக பண்றாங்களா கெமி? எனக்கு பார்க்கும் போது வந்து அது ரிவெஞ்ச் மாதிரி தான் தெரியுது. ரிவெஞ்ச் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் பார்த்தோன்னா அவங்களும் வந்து பார்வதி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உமனோ அதே போல பார்த்தோன்னா கெவியும் வந்து ஸ்ட்ராங்கான உமன். ஆனா வந்து பார்வதி அழுகுறாங்க, இவங்க அழாம வந்து
தைரியமா ஃபேஸ் பண்றாங்க. இந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வந்து ரூடா பிஹேவ் பண்ணுது, வேணுமே சண்டை போடுறது எல்லாமே இருக்கட்டும். பட் ஆனா இவங்க 2 பேருக்கு டிஃபரன்ஷியேட் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அழுகுறாங்க, இவங்க வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஆனா கேமும் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல இரிட்டேட்டும் ஆகுது. இருந்தாலும் வந்து நீ தப்பு பண்றீ ரைட் பண்றீ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அங்க ஸ்ட்ராங்கா போல்டா நிக்கிறாங்க பாரு, அதுதான். அதுல வந்து கெமி வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க தான் எனக்கு தோணுது. ஸ்டோரி சொல்ற ஸ்டார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி வந்து ஒரு கதையை சொல்லும் போது ஒரு விரிவாக்கமா ஆரம்பிக்கிறார். உடனே பார்வதி ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணா இதெல்லாம் விட்டு நீங்க கதைக்குள்ள போங்கன்னு சொல்லி கொஞ்சம் ரூடா பண்ணாங்க. இது கரெக்டா? அதாவது நான் தான் உங்கள்கிட்ட அப்பவே நான் சொன்னேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார் வெடிக்கும். ஏன்னா வந்து 2 பேரும் வந்து வேற வேற சித்தாந்தத்துல பயணிக்கிறவங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாருக்கு சண்டை வருதோ இல்லையோ பார்வதிக்கும் பிரவீன் காந்திக்கும் சண்டை வரும்னு சொல்லிட்டு நான் தெளிவா சொல்லிட்டேன். அதே போலதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வார் வந்துட்டே இருக்கு, சின்னதா புகஞ்சிட்டே இருக்கு. நேத்து கூட பாருங்க கதை சொல்லும் போது கூட வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கால் போட்டு உட்காந்து கதை கேட்கறாங்க. அந்த நான் சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கதையை சொல்லுங்கன்னா எதுக்கு உங்களை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களை கேள்வி கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு இது ஆகுது. அதுக்கு பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு கால் ஆட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க கால்லாம் ஆட்டாதீங்க, நான் அது மாதிரி நானும் பண்ணுவேன், நானும் உங்களுக்கு பேச விடுவேன், டைவர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது பாருங்க அந்த பேச்சுவார்த்தை முத்திட்டு இது வந்து வேற எங்கேயோ வந்து ட்ராக்ல போகுதுன்றது தெளிவா தெரியுது. எனக்கு அப்பவே தெரியும் 2 பேருக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. இது மிகப்பெரிய பிரச்சனையா வந்து வரும் நாட்கள்ல வந்து கண்டிப்பா வெடிக்க போகுதுன்றது தெளிவாவே தெரியுது எனக்கு. ஆனா நேற்று எபிசோட் முடியும் போது பாத்தீங்கன்னா நந்தினி அவர்கள் வந்து பாத்ரூம் போய் அழுதாங்க, கத்துனாங்க, ரொம்ப கத்தி கிட்ட வராத போன்னு. இது வந்து கேமரா அட்டென்ஷனுக்காக பண்றதா நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த நந்தினின்றது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பண்றது எல்லாமே இரிட்டேட் ஆகுது. அது பேசுற ஸ்லாங்கு விட்டுருங்க, அவங்க ஸ்லாங்கு அப்படிதான் பேசுவாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டபிளா பண்றாங்க. அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஓவரா, அதாவது ஓவர் பில்டப் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து கேமரா அட்டென்ஷனுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாவே தெரியுது. நீங்க பாருங்க, அவங்க ஒரு பெற்ற கான்வர்சேஷன் சரி, மற்றவங்க கிட்ட பேசுறதும் சரி, மற்றவங்க சண்டை போறதும் சரி, அவங்க பண்றது மட்டும் தான் பயங்கர இரிட்டேட்டா இருக்கும். அதை நீங்க வந்து தெளிவாவே நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து அவங்க கேமரா அட்டென்ஷனுக்காக மட்டும்தான் பண்றாங்க. அவங்களாம் வந்து சும்மா அழுது அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களாம் வந்து பல விஷயங்கள் பார்த்தவங்க. அவங்க வந்து டான்ஸ் ஆடுற கலைஞர்கள், அவங்க அது மேடையில நடனம் ஆடுற கலைஞர்கள். அவங்கலாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து அழுகுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது வேணும்ட்டு கேமரா அட்டென்ஷனுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. கெமி அண்ட் திவாகர் பேசிட்டு இருக்கும்போது திவாகர் வந்து ஐ கான்டாக்டே வைக்க மாட்டாரு, எதுக்கு என் வயிற்ற பார்த்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கெமி வந்து தப்பான அக்யூசேஷன் திவாகர் மேல வச்சாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு இது வந்து எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணு வந்து இவர் அந்த மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா திவாகரோட ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் விஷயத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தெரியுது. இவர் வேணும்ட்டு இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி பண்ணாரான்னு சொல்லிட்டு அது தெரியல. அவங்களா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசின மாதிரி தான் எனக்கு தெரியுது. திவாகர் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அவர் வந்து ஒரு எப்படின்னா முந்திரி கோட்டை தவிர இந்த மாதிரி வேலைகள்லாம் அவரு பார்க்க மாட்டாரு. இவங்க தேவையில்லாம ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திவாகர் மேல வந்து ஒரு தப்பான விஷயத்தை போர்ட்ரே பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. அது மட்டும் நமக்கு பார்க்கும் போது வந்து கரெக்டாக புரியுது. ஆனா லைவ்ல ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விக்ரம் அண்ட் பார்வதி அவங்கள உட்காந்து ஏதோ டேங்க் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து விக்ரம் காதுல போயிட்டு இந்த மாதிரி நீ கேமரா மறைக்கிற, ஸோ இது வந்து அவர் குண்டா இருக்காரு, ஸோ அது ஒரு பாடி ஷேமிங் பண்ற மாதிரி நிறைய பேர் போர்ட்ரே பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல அது அப்படி கிடையாது. அவங்க வந்து பாடி ஷேமிங்லாம் ஒன்றும் பண்ணல. இது தப்பான ஒரு புரிதல். ஆக்சுவலா வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, கேமரா வந்து ஒரு கேமரா இருக்குன்னா அந்த கேமரா தான் கண்டிப்பா எல்லாருக்கும் நோட்டீஸ் பண்ற கேமரா. ஸோ வந்து இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தோன்னா, இவர் போயிட்டு மறைச்சிட்டு பேசுறதுனால வந்து இங்க ஒரு விஷயம் வந்து பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அங்கே தெரியாம போறதுக்காக தான் அவங்க சொன்னாங்க. தவிர இது வந்து பாடி ஷேமிங்கோ அந்த ஷேமிங்கோ அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்டெஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அதாவது திவாகர் வச்சு யாரு நடிப்பு அரக்கன் பட்டம் நீங்க கொடுங்க, நல்லா நடிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல பார்த்தோன்னா எல்லாரும் நல்லா பண்ணாங்க. அதே போல இந்த விக்கல் என்ற ஒரு யூடியூபர் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த வீரபாண்டிய கட்டுப்போம் மாதிரி பக்கா அவர் பண்ணியிருந்தாப்புல. உண்மையாவே சொல்றேன், அந்த பையனுக்கு வந்து நடிக்கிறதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்கு. அவருக்கு அந்த அவார்டு கொடுத்ததுக்கு கரெக்டான சூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் திவாகருக்கும் வந்து ஒரு சீன் ஒன்று வருது அந்த திமிர் படத்துல. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போடுற மாதிரி ஒரு சீனு. அதுல வந்து எட்டி ஒதுக்கிறாங்க, அதுல கீழே விடுறாங்க. இதை வச்சு பார்த்தோம்னா நிறைய சோசியல் மீடியால வேணும்ட்டே வந்து எட்டி ஒதிச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அது பார்க்கும் போதே தெரியுது இதெல்லாம் வேணும்ட்டு பண்ண மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இது வந்து நடிப்புக்காக தான் பண்ணாங்க. அதுவும் திவாகரும் பார்த்தோன்னா ஒண்ணுமே பெருசாவே கண்டுக்கல. ஸோ வந்து இதெல்லாம் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து சொல்லி கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சீன் நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா அவர் பண்றாரு. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து திவாகர் மேல இருக்கிற வந்து நெகட்டிவ் ஷேட்லாம் வந்து
வர வர மாறிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இதை வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே சேர்ந்து திவாகரை வந்து கண்டிப்பா டைட்டில் வின்னரா ஆக்குறது கூட வந்து வாய்ப்பு நிறைய தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்டும் சேர்ந்து வந்து திவாகரை வந்து சும்மா டார்கெட் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா இவங்க எல்லாமே சேர்ந்து நீங்க வேணா பாருங்க, திவாகரை வந்து டைட்டில் வின்னரா இவங்க ஆக்குறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா திவாகர் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்காருன்னே சொல்லலாம். எது எப்படியோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து லைவா வந்து அப்டேட் கொடுக்கலாம். ஆனா எபிசோட்ஸ்லாம் தாண்டி லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா திவாகர் வந்து பார்க்கும்போது இன்னசென்ட்டா காட்டுற மாதிரி இருக்கு. இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த மனுஷன் உண்மையில இன்னசென்ட் தான் போல, பண்ற ஆக்டிவிட்டி தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் சைடு கொண்டு போறாங்க. இது திவாகருக்கு ஒரு ஓட்டா மாறுமா? இல்ல கண்டிப்பா மாறும். அதான் சொல்றேன்ல, திவாகர் வந்து இப்போ நடிக்கிற மாதிரி தான் தெரியல. 4 நாள் ஆயிடுச்சு, ஒரிஜினல் கேரக்டர்லாம் வந்துச்சு. அவர்தான் சொல்றல, இவர் வந்து முந்திரி கொட்டத்தனமா வந்து எதனா ஒண்ணு பண்ணுவார தவிர வந்து இவருக்கு வந்து இவர் அந்த மாதிரி ரொம்ப வந்து நெகட்டிவான ஆள் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் பார்த்த வரைக்கும் தெரியுது. திவாகருக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, நல்ல ஸ்கோப் இருக்கு. இது கரெக்டான ஒரு வழியில பயன்படுத்துறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டா வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் நடிப்பு காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகுது, கோமாளித்தனமா தான் இருக்கு. ஆனா நீங்க பார்க்க பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு கரெக்டா சரியான பாதையில போற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா இன்னைக்கு லைவ்ல பார்த்து என்ன நடந்ததுன்னா, ஆதிரை வந்து பிக் பாஸ் கேமராட்ட போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கலையரசனை என்ன நீங்க கேட்டகரியில கொண்டு வந்தீங்க, இதை வந்து கலையரசன் பார்த்துட்டு வந்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, என்ன இப்படி கேட்கறாங்க, நான் அவங்க இதுல என்ன அளவுக்கு குறைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கலையரசன் பார்வதிட்ட பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்டா தானே பேசுறாரு. அந்த பையன் வந்து நெகட்டிவ் ஷேடு பப்ளிக் கிட்ட இருக்குது. ஆனா அந்த பையன் வந்து திறமையான ஆளு. அந்த பையன் வந்து திறமையான நாடக கலைஞர். அவன் நடனம் அந்த கிராமப்புறத்துலலாம் வந்து நடனம் ஆடுற அந்த கலைஞர்லாம் இப்போ டாக்டர் பட்டம்லாம் வந்து வாங்கியிருக்காராம். ஸோ வந்து அவர் பற்றி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அவர் பார்த்தீங்கன்னா டேலண்டான பையன். பட் ஆனால் நெகட்டிவான கேரக்டர் வந்து ரீச் ஆயிருக்கு. அதை மாத்துறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்றாங்க. கரெக்டு தான், அந்த பையன் டேலண்ட் இருக்கு, வந்திருக்கான், அவ்வளோதான். இப்போ வந்து விஜய் டிவிக்கு என்ன தேவை, வந்து நிறைய வியூஸ் போகணும், நிறைய பேர் எல்லாம் பார்க்கணும், டிஆர்பி ரேட்டிங் ஏறணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த விஷயமும் கரெக்டான விஷயம் தான். இந்த கலையரசன்றவங்க பார்த்தோன்னா நெகட்டிவ் மாற்றணும். ஸோ அதுக்காக வந்து உள்ள வந்து அவரோட திறமையை வந்து தொடர்ந்து காட்டினார்னா வந்து மக்கள் கிட்ட போயிட்டு சரியான முறையில் ரீச் ஆகுறன்னு எனக்கு தோணுது. ஆனா திவாகர் அவர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிசியோதெரபி பண்றேன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதை அவர் பண்ணும்போது அப்பப்போ பிக் பாஸ் கேமரா பார்த்து ஏதோ யூடியூப் டியூட்டோரியல் மாதிரி எடுக்கிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது வந்து கேமரா அட்டென்ஷனுக்காக தான் பண்றாரு. இப்போ அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு, முழுசா தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட். அவருக்கு வந்து பக்காவா எல்லாம் பார்ப்பாரு. இதை வந்து ஒரு டாக்டரே சொல்லியிருக்காரு, இவர் பண்ற ட்ரீட்மெண்ட் சூப்பரா பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரே வந்து அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு திவாகரை பத்தி. ஸோ வந்து அவர் பண்றாரு. அந்த ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது எல்லாரும் பார்க்கணும், கேமரா நம்ம பார்க்கணும் தானே பண்ணுவோம். அதே மாதிரி தான் அவரும் பண்றது, கேமரா அட்டென்ஷனாக தான் பண்றாரு. ஆனா அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருல, அவர் டாக்டர்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாரும் பண்றாங்க. இதுல ஒன்றும் தப்பா ஒன்றும் தெரியலையா, கரெக்டாக தான் பண்றாரு அவர்.